அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோ ஊடாக உங்களுக்கு எதிர்வரும் 21ஆம் திகதி நடைபெறவிருக்கின்ற இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஒரு சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக முன்வைக்கின்றேன். இந்த வீடியோவானது இந்த தேர்தலில் நீங்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்ற அறிவு திறன்களை வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டதாகும். அரசியல் சார்பான அல்லது அரசியல் விடயங்களோடு இந்த வீடியோவை தொடர்பு படுத்த வேண்டாம் எனவும், இந்த வீடியோவை முடிந்தவரை ஏனையோருக்கு பகிர்ந்து இந்த தேர்தலில் எமது மக்கள் தமது ஜனநாயக உரிமையை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு உதவுமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இந்த முன்வைப்புக்காக இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழுவினால் செப்டம்பர் 21ஆம் திகதி நடாத்தப்படவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஒரு ஊடக அறிக்கை, அதாவது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் திகதி வெளியிடப்பட்ட அந்த ஊடக அறிக்கையை துணையாக கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இந்த தேர்தலில் 30க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர். இதனால் தேர்தலில் பயன்படுத்தப்படுகின்ற வாக்குச்சீட்டு மிக நீண்டதாக இருப்பதோடு அது வாக்களிப்பவர்களுக்கு வழமையை விட சற்று சிக்கலாக காணப்படலாம். இந்த தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிவுறுத்தல்களையும் இத்துடன் அந்த வகையில் நீங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கின்ற போது நேரடியாக உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு மாதிரி வாக்குச்சீட்டு ஒன்றினை இணைத்திருக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் வாக்களிக்கின்ற போது வழமையாக நீங்கள் வாக்களிக்கின்ற புல்லடி இடுவதன் மூலமாக அல்லது விருப்பு வாக்குகளை வழங்குவதன் மூலமாக உங்களுடைய வாக்குகளை செலுத்த முடியும். முதலாவதாக நாங்கள் வழமையாக செய்கின்ற புல்லடி இடுவதன் மூலம் உங்களுடைய வேட்பாளர்களுள் ஒருவரை தெரிவு செய்வதற்கு உங்களை அறிவுறுத்துகிறேன். அந்த வகையில் உதாரணமாக நீங்கள் ஏபிசி என்ற வேட்பாளரை தெரிவு செய்ய விரும்பினால் அவருக்குரிய குறியீடு அந்த பேருக்கு அருகாமையில் காணப்படும். நீங்கள் ஏபிசிக்கு வாக்களிக்க விரும்பும் போது புல்லடி மூலமாக உங்களுடைய வாக்கை செலுத்த வேண்டுமாக இருந்தால் அருகாமையில் காணப்படுகின்ற அந்த வெற்றுக்கூட்டில் உங்களுடைய புல்லடியினை வழங்கி வாக்கினை செலுத்த முடியும். இந்த வாக்கு செல்லுபடி உடையதாக காணப்படும். இவ்வாறு வாக்களிக்கின்ற போது நீங்கள் ஒரு வாக்கினை மாத்திரமே செலுத்த முடியும். நீங்கள் இவ்வாறு வாக்களித்துவிட்டு விருப்பு வாக்குகளை பிற வேட்பாளர்களுக்கு வழங்க முடியாது. இது ஒரு முறையாகும். தொடர்ந்து நீங்கள் புல்லடி இடுகின்ற போதும் ஒரு வேட்பாளருக்கு மாத்திரமே புல்லடி இட முடியும். இவ்வாறு 2-3 வேட்பாளர்களுக்கு நீங்கள் புல்லடி இட்டால் அந்த வாக்குச்சீட்டு
செல்லுபடியற்றதாக மாறும். மேலும் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை 1, 2, 3 என்ற விருப்பு வாக்குகள் மூலமும் செலுத்த முடியும். அதனை எவ்வாறு செய்வது என பார்ப்போம். அந்த வகையில் ஒருவர் XYZ என்பவருக்கு முதலாவது தெரிவினை வழங்க விரும்பினால் அவருடைய பெயருக்கு நேரே 1 என எழுத வேண்டும். இரண்டாவதாக இன்னுமொரு விருப்பு வாக்கினை வழங்க விரும்பினால் விரும்பிய நபருக்கு 2, மேலும் ஒரு நபருக்கு 3 என 3 விருப்பு வாக்குகளை வழங்க முடியும். 1, 2, 3 என்ற 3 நபர்களுக்கு நீங்கள் விருப்பு வாக்குகளை வழங்க முடியும். இவ்வாறு வாக்களிக்கின்ற போது அது செல்லுபடியுடையதாக இருக்கும். இவ்வாறு விருப்பு வாக்குகளை 1, 2, 3 என இடுகின்ற போது நீங்கள் ஒரு வேட்பாளருக்கு 1 என எழுதினாலும் அந்த வாக்கு செல்லுபடியுடையதாக காணப்படும். இவ்வாறு ஒரு வேட்பாளருக்கு மாத்திரம் 1 என எழுதப்பட்ட வாக்குச்சீட்டு பொதுவாக இவ்வாறு புள்ளடி இடப்பட்ட வாக்குச்சீட்டுக்கு ஒப்பானதாக காணப்படும். அவர் 2வது, 3வது விருப்பு வாக்குகளை வழங்காமலும் இருக்க முடியும். ஆனால் முதலாவது விருப்பு வாக்கினை வழங்காது 2, 3 என 2வது தெரிவையும் 3வது தெரிவையும் மாத்திரம் எழுதப்படுகின்ற போது அந்த வாக்கு செல்லுபடியற்றதாக மாற்றப்படும். அதே நேரம் முன்பு நான் குறிப்பிட்டது போன்று இவ்வாறு புள்ளடியிட்டு விருப்பு வாக்கினை வழங்கிவிட்டு 2, 3 என இலக்கமிடப்படுகின்ற போதும் அந்த வாக்குச்சீட்டு செல்லுபடியற்றதாக மாறும். இவ்வாறாக நீங்கள் வாக்குகளை வழங்க முடியும். மீண்டும் அறிவுறுத்தல்களை வழங்குகின்றேன். அந்த வகையில் நீங்கள் வாக்களிப்பதற்கு இவ்வாறு புள்ளடியிடுவதன் மூலம் அல்லது 1, 2, 3 என்ற விருப்பு வாக்குகள் மூலமாக உங்களுடைய வாக்குகளை அளிக்க முடியும். அந்த வகையில் காணப்படுகின்ற வேட்பாளர்களுள் நீங்கள் விரும்பிய ஒருவருக்கு இவ்வாறு புள்ளடியிடுவதன் மூலமாக மிக எளிமையாக உங்களுடைய வாக்கினை செலுத்த முடியும். அல்லது நீங்கள் விருப்பு வாக்குகளை வழங்க விரும்பினால் விரும்பிய உங்களுடைய முதலாவது தெரிவுக்கு நேரே 1 எனவும் 2வது தெரிவுக்கு நேரே 2 எனவும் 3வது தெரிவுக்கு நேரே 3 எனவும் இட்டு உங்களுடைய வாக்குகளை 3 வேட்பாளர்களுக்கு இவ்வாறு வழங்க முடியும். அல்லது விரும்பிய ஒருவருக்கு உங்களுடைய விருப்பு தெரிவை மாத்திரம் இவ்வாறு 1 என இட்டு வாக்களிக்க முடியும். 2வது, 3வது விருப்பு தெரிவுகள் கட்டாயம் இல்லை. இந்த வாக்கும் செல்லுபடியுடையதாக இருக்கும். முதலாவது தெரிவை செய்யாது 2, 3 என வாக்களிக்கின்ற போது அது செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும். மேலும் விருப்பு வாக்குகளை வழங்குகின்ற போது 1, 2, 3, 4 இவ்வாறு 3க்கும் மேற்பட்ட விருப்பு வாக்குகளை வழங்குகின்ற போதும் அந்த வாக்குச்சீட்டு செல்லுபடியற்றதாக மாறும். புள்ளடியிடுகின்ற போது ஒரு வேட்பாளருக்கு மாத்திரமே நீங்கள் புள்ளடியிட முடியும். 2 புள்ளடிகள் இடப்பட்டிருந்தால் அந்த வாக்குச்சீட்டு செல்லுபடியற்றதாக மாறும். மேலும் புள்ளடி இட்டுவிட்டு 2, 3
அல்லது 1 என விருப்பு வாக்குகளை வழங்க முடியாது. இவ்வாறாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற வாக்குச்சீட்டை நன்றாக அவதானித்து நான் கூறியவாறு உங்களுடைய வாக்குகளை செலுத்த முடியும். இந்த அறிவுறுத்தல்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் எவ்வாறு அந்த வாக்கினை அளிக்க வேண்டும் என்பது தொடர்பான உங்களுக்கு அறிவு திறன்களை வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு ஆக்கமாக இது காணப்படுகிறது என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். எம்முடைய சேனல் பொதுவாக அறிவுத்திறன் மனப்பாங்குகளை முடிந்த அளவு வழங்குகின்ற ஒரு சேனலாக காணப்படுகின்றது என்பதையும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். நன்றி.